அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இது உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த 7 நாட்களில் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் கர்மஸ்தானமாகிய 10 வலம் வருகிறாருங்க. 10ஆம் இடத்தில் முழுமையாக குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளை என்பது பல்வேறு வகையான தொழில் ரீதியான சங்கடங்களை தீர்ப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை வக்ர நிவர்த்தி பெற்று இறுதி தருவாயில் தொழில் ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு என்பது உறுதியாகவே பல வகையான தொழில் ரீதியான சங்கடங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற இந்த வாரத்தில் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக சிறப்பான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகும். வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 4, 6, 8 ஆகிய இடங்களின் மீது கிடைக்கிறது. குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைவதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல பணிகளை செய்து அதில் பல சங்கடங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்கள் கைகூடும். இதுவரை கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதல் இனி குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு சிறப்பான தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அதிரடியாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். யார் நினைத்தாலும் இந்த தருணத்தில் பல சிரமங்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மேம்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் நுழைவதற்கு முன் சப்தமத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. சனி பகவான் 7ல் இருப்பது பல நெருக்கடிகளுக்கு நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். எனவே பல பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் ரீதியாக அவசரப்பட்டு விரைவாக எந்தவிதமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த வேளையில் மிக வலுவாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். கேது யோகத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் அதிரடியான வளர்ச்சி
வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடி சிரமம் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கேதுவின் அமைப்பால் கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கேதுவின் அமைப்பால் அவை சுப விரயங்களாக மாறும். அது மட்டுமல்லாது ராகு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சிக்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிறரை நம்பி ஒப்படைத்து தவறான சூழல்களிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொண்ட பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடி பிரச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். வளர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் திருப்பு முனையாக அமையும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான வேலையாக அமைவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியனும் மிக வலுவாக இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கு மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரன் வலம் வருகிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். சுக்கிரனும் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு பல நற்காரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாக செய்ய முடியும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு